ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ்டு போனியோட 29வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல லூஷு கிட்ட வெய்ஃபாக்கும் சாங்குக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி கல்யாண கேக்க கொடுத்தாங்க. ரொம்ப கோவமா இருந்தா அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல இந்த கேக்க வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறான். என் கால் நடக்க முடியாது, அதனால தட்டு மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் ஒண்ணு கொண்டு வாங்க, நான் சீக்கிரமா யூச்சிய போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பயங்கர வெறியோட சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க யூச்சி கிட்ட ஆளுங்க நின்னுட்டு சூப்பு குடிங்க மேடம், மருந்து குடிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது குடிச்சா என்ன, எனக்கு குழந்தை பிறக்கவா போகுது, வேண்டாம் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்த அந்த இடத்துல லூஷுவோட குரல் கேக்குது. லூஷு குரல் கேட்டதுமே வேகமா எந்திரிச்சு உட்காந்துட்டு காலுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. லூஷு பக்கத்துல வந்துட்டு உனக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சதுமே நான் கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன், கால் நடக்க முடியாம போயிடுச்சு, இப்பதான் நடக்க முடிஞ்சது, நான் உன்னை பார்க்க வந்துட்டேன்னு சொல்ல யூச்சி உடனே நான் கூட நீ என்ன வெறுத்துட்டியோன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உன்னை வெறுப்பேனா, நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா எனக்கு கால் உடைஞ்சிருச்சு, எப்படி நடக்க முடியும் தெரியல, அது உனக்கு ப்ராப்ளம் இல்லனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இருக்கலாம்னு சொல்ல வேகமா யூச்சி அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. வேகமா அதை சொல்லிட்டு லூஷு பாத்துட்டு இருக்கான். இதுக்கு மேல எந்த கவலையும் இல்ல, நம்ம ஒன்னாவே இருக்க போறோம் அப்படின்னு ஏதோ ஒரு முடிவோட சொல்லிட்டு இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாமா, சீக்கிரம், இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண கூடாது, நான் சீக்கிரமா புதுசா என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புறேன் அப்படின்னு என்னைக்கு வெய்ஃபா சாங்கோட கல்யாணம் இருக்கோ அதே நாளையே அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். யூச்சி ஓகேன்னு சொல்லிடுறா. இங்க சூச்சுவோட அப்பா இருக்காருல, அவர்கிட்ட தான் இந்த யூச்சியோட கல்யாணத்துக்கு ஃபிளவர்ஸ் வாங்குறதுக்கு அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு வந்திருக்கா. என்னங்க இது, எல்லாம் சாதாரண பூவா வச்சிருக்கீங்க, ஸ்பெஷல் பூ தான் வேணும் கல்யாணத்துக்கு, சீக்கிரமா ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல, மேடம் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா ஸ்பெஷலா பண்ணிருக்கலாம், ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா எப்படி மேடம் பூ வளரும்னு கேட்க, பூ வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா கடை நடத்த முடியாது பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு யூச்சி வீட்டு வேலைக்கார பொண்ணு கிளம்பிடுறா. இங்க வேகமா குழப்பமா இருக்கு சூச்சுவோட அப்பாக்கு, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சூச்சுவோட அப்பா ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், வெய்ஃபா ஒரு புது பூ வளர்த்திருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு, சிவப்பு கலர்ல, கல்யாணத்துக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்ல கரெக்டா வெய்ஃபாவை பாக்குறதுக்காக சூச்சு அப்பா போயிடுறாரு. அந்த பூவை பார்த்துட்டே வெய்ஃபா பேசிட்டு இருக்கா. இப்பதான் அந்த பூ மலர்ந்திருக்கு, இதுக்கு பேர் வச்சிருக்கேன் கோல்டு லேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பூன்னு சொல்ல, ரொம்ப பிரமாதமா இருக்குமா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சூச்சுவோட அப்பாவும் சொல்றாரு. வெய்ஃபா கிட்ட இந்த பூவை எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இருக்கு, உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த பூவை கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும், இல்லைன்னா என்னோட குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு இழுத்துருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால்ல மண்டி போட்டு கேட்க ஆரம்பிக்க வெய்ஃபா எழுப்பி விடுறா. நீங்க அந்த தோட்டத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த பூ எல்லாத்தையும் நான் உங்களுக்கே கொடுத்துடுறேன்னு சொல்ல, ரொம்ப நல்ல பொண்ணுமா நீனு, உங்ககிட்ட இந்த தோட்டத்தை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூச்சுவோட அப்பா சொல்லிடுறாரு. வெய்ஃபா வேகமா போயிட்டு பத்திரத்தை ரெடி பண்றா, இருக்கிற எல்லா காசையும் ரெடி பண்றா. இவ்ளோ காசு ரெடி பண்ணிட்டு அந்த தோட்டத்தை வாங்கணும் மாடி, எல்லா காசுமே போயிடும் அப்படின்னு சொல்ல, அது ஒண்ணும் பரவாயில்ல, அதுவும் இல்லாம அந்த பூ போனா என்ன, வேற பூ வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன, நம்ம புது கடையை ஓபன் பண்ணி இன்னும் நிறைய பூ கண்டுபிடிக்க தானே போறோம், அது ஒண்ணும் கவலை இல்லைன்னு வெய்ஃபா சொல்றா. சூச்சு பார்த்துட்டு, பிறந்ததுல இருந்து நான்லாம் பணக்கார குடும்பத்திலே வளர்றேன், ஏன் வாழ்க்கை மட்டும் இவ்வளவு நல்லா இருக்கு, ஆனா நீ ஒரு தோட்டத்தை, உங்க அம்மா ஆசைப்பட்ட தோட்டத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்குன்னு சொல்ல, இப்போ கல்யாணம் நடக்க போது, தோட்டத்தையும் வாங்க போறோம், ரெண்டு ஹாப்பினஸ் தானே, அதுக்கு ஏன் ஃபீல் பண்றீங்க, சரிங்க சரிங்கன்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு வெய்ஃபா சாங் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான் வெய்ஃபா கிட்ட, கல்யாணம் நடக்க போது இல்ல, இதுவரை எனக்கு கல்யாணமே நடந்தது இல்லங்கிறதால எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு அப்படின்னு சாங்க சொல்ல, வெய்ஃபாவை கேக்குறான் உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெய்ஃபா உடனே எனக்கு ஹாப்பியா இருக்கு, நான் தோட்டத்தை வாங்க போறேன், எங்க அம்மா ஆசைப்பட்ட தோட்டம், அந்த தோட்டத்துலதான் எனக்கு எப்படி பூ வளர்க்குறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு கல்யாணப்ப நான் சீரா எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா கைவிட்டு போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது, அதுவும் இல்லாம இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது எப்படி இருக்குன்னு சாங்க கேக்குறான். அதுவா, ரொம்ப நிம்மதியா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, முதல் தடவை கல்யாணம் பண்ணிக்கும் போது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, பயத்தோட போனேன், ஆனா இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறது உங்களை தானே அப்படின்னு வெய்ஃபா சொல்ல, சாங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனல் ஆயிடுது. அவளோட அடிமை பத்திரத்தை அவன் கிட்டயே திரும்ப கொடுத்துடுறான். இனிமே நீ அடிமை கிடையாது, ஜாலியா நீ வேலை பார்க்கலான்னு சொல்ல, கவலையே படாதீங்க, இதுக்கும் காசு கொடுத்துருவேன், இதுக்கும் மேல நம்ம கடை இன்னும் சூப்பரா டெவலப் ஆக போகுது, காசெல்லாம் ஒரு மேட்ரா, நிறைய சம்பாரிச்சு கொடுக்குறேன்னு வெய்ஃபா சொல்றா. சரி ஓகே, நீ ஹாப்பியா தானே இருக்க அப்படின்னு கேட்க, நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன், ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீங்க உங்க வீடு ஃபுல்லா அலங்காரம் பண்ணிருக்கீங்க, இருக்கிறதுலே ரேரான பூ இங்க இல்லன்னு வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து அலங்காரம்
பண்ணிருக்கீங்க, அது எதுக்காக? இது ஃபேக் கல்யாணம்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வெய்ஃபா கேட்க சாங்கு திருன்னு முழிக்கிறான். இதெல்லாம் அப்படி பண்ணாதானே நமக்கு வர வேண்டிய சீதனம் மொய் பணம்லாம் கரெக்டா வரும், அதான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், அதனால எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு, என்னால நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இல்லனா நீங்க சான்ஸே இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம வெய்ஃபாக்கும் சாங்குக்கும் மேக்கப் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. வெய்ஃபாக்கு மேக்கப் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் ஜுவல்லரியை எடுத்து வைக்க இதை பார்த்துட்டு ஃபூக்கு அழுகையே வருது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஏதோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. பிறந்த வீட்ல இருந்து தான் நகையெல்லாம் கொடுக்கணும், அதனால நானும் சூச்சுவும் சேர்ந்து உனக்கு நகை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு அவளுக்கு அழகா ஜுவல்லரி எல்லாம் காட்ட ஆரம்பிக்க, ஆனா அதுக்குள்ள அங்க வந்திருக்கிற ஆளுங்க, என்னங்க இது இவ்வளவு சிம்பிளான ஜுவல்லரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க பொண்ணுக்கு அப்படின்னு ரொம்ப கிராண்டான ஜுவல்லரி காட்டுறாங்க. வெய்ஃபா, இல்லங்க இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, எனக்கு வந்துட்டு இங்க ஃபூ கொடுத்திருக்கால அந்த ஜுவல்லரியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்லரி எடுத்து போட்டுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. கரெக்டா வந்து ஜுவல்லரி எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது சூச்சு உள்ள வரா. சாரி டி, நீ உனக்கு கல்யாண நாள் நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தெரியும், ஆனா எங்க அப்பாவோட உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சுன்னு வெய்ஃபா கேட்டுட்டு இருக்கா. இங்க சாங்கு வெய்ஃபாவை கூட்டு போறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டான். என்னதான் பக்கத்து வீடா இருந்தாலும் முறைப்படி வந்திருக்கான். கதவை திறங்க அப்படின்னு கிஃப்டா காசெல்லாம் சாங்கு வீட்டுக்குள்ள தூக்கி போட யாரும் கதவை ஓபன் பண்ணவே இல்ல. ஃபோ மட்டும் எட்டி பாக்குறா, வலிஞ்சிட்டு சிரிக்கிறா. சாங்குக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு புரிஞ்சு அவனும் ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நேரா நம்ம யூச்சியோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல கல்யாண கால கட்டிருக்கு. கெஸ்ட் எல்லாம் எக்கச்சக்கமா வர ஆரம்பிக்கிறாங்க. சீதனும் காசு பணம்னு புழங்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல சூச்சுவோட அப்பா கொண்டு போன சில பூலாம் வாடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, எவ்வளவு தைரியம் தான் அந்த முக்கியமான பூவெல்லாம் வாட விட்டுருப்ப, இன்னைக்கு உன்னை உயிரோட வெளியே விட மாட்டோம்னு ஆளுங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. சூச்சு அங்க வந்துடுறா. வெய்ஃபாவோட தலையில ஒரு மாஸ்க போட்டு அவளையும் கூட்டு வந்திருக்கா. வெய்ஃபா போய் செக் பண்ணி பாக்குறவ, எனக்கு கொஞ்சம் பிளம் ஜூஸ் கொண்டு வாங்க, நான் காப்பாத்துறேன் பூவெல்லாம் சொல்ல, பிளம் ஜூஸ் குடிச்சிட்டு பொறுமையா தான் காப்பாத்துவியா, உனக்கு எவ்வளவு நக்கல்னு வேலைக்கார பொண்ணு திட்ட ஆரம்பிக்கிறா. சாங்க அங்க வந்துடுறான். யாரை கேட்டு இவ்வளவு மிரட்டலா பேசுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சாங்க பார்த்ததும் வேலைக்காரங்க லைட்டா பயந்து போயிட்டு இருக்க, நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க, உங்களுக்கும் இன்னைக்கு தானே கல்யாணம் அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இந்த பொண்ணு தான் எங்க கல்யாண பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், நீங்க இவளை இங்க கூட்டு வந்துட்டீங்க, சீக்கிரமா வேலையை முடிச்சு அனுப்புங்கன்னு சொல்ல அந்த ஜூஸ் எடுத்துட்டு வர ஆளுங்க போறாங்க. வெய்ஃபா எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்க சாங்கு பாக்குறான். யூச்சியோட வீட்டுக்கே எவ்வளவு தைரியம் தான் வந்திருப்ப, நீங்க செத்து போயிட்டேன்னா உன் பேய்க்கான தாலி கட்ட முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அங்க அந்த ஜூஸ் வருது, அதை வச்சு பூவல்ல இருந்து நிறைய வண்டெல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த வண்டு வந்தது அப்படின்னா பூ சீக்கிரமா வீணா போயிடும், இப்ப நம்ம வண்டை எடுத்துட்டோம்னா பூ ஆட்டோமேட்டிக்கா அதோட பழைய நிலைமைக்கு திரும்பிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா வெய்ஃபா. சரி ஓகே அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டா, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. வெய்ஃபாவை கூட்டிட்டு சாங் அங்க இருந்து போயிடுறான். இங்க யூச்சி பாத்துட்டு இருக்கா. தலையில என்ன ஜுவல்லரி வைக்கிறதுன்னு ஒரு பெரிய ஜுவல்லரி வச்சதுக்கு அப்புறமா யோசிக்க ஆரம்பிக்க, அங்க இந்த பூவை கொண்டு வந்துட்டு இருக்கா வேலைக்கார பொண்ணு. என்கிட்ட கூட அப்படின்னு அந்த பூவை வாங்கிட்டு, ரொம்ப அழகா இருக்கு, இந்த மாதிரி பூ தான் லூஷுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நான் தலையில வச்சுக்கிறேன்னு அந்த பூவை எடுத்து அவ தலையில வச்சுக்கிறா. பயங்கரமா மழை கொட்ட ஆரம்பிக்குது ஊருக்குள்ள. இப்போ முதல் தடவையா நம்ம லூஷு இருக்கான்ல, அவன் தானே கல்யாண மாப்பிள்ள, ஆனா யூச்சியோட குடும்பத்தோட கல்யாணம் பண்ண போறான், வீட்டு மாப்பிள்ளையா போறாங்கிறதால இங்க இருந்து அவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான் ஊர்வலமா. லூஷுவோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு இருக்காங்க. லூஷு பாக்குறான், இதுக்கும் மேல இந்த இடத்துல எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க என்ன பெத்த கடனுக்கு நான் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு நிறைய சாப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து அது ஒரு சடங்கு மாதிரி தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப, நமக்கும் நம்ம பிள்ளைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போறான். இந்த நிலைமைக்கு அவனை ஆளாக்கிட்டோமே அப்படின்னு லூஷுவோட அம்மா அழ ஆரம்பிக்கிறா. நேரா லூஷு அழுதுகிட்டே ஆனா மனசுல ஒரு முடிவோட அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க குதிரை ஒண்ணு வருது. அதுல வெய்ஃபாவும் சாங்கும் வந்துட்டு இருக்காங்க. லூஷு பாத்துட்டான். வேகமா எட்டி பார்க்க இந்த ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு அவனுக்கு இன்னும் கடுப்பா கோவமா வருது. நேரா கிளம்பி யூச்சியோட வீட்டுக்கு போயிடுறான். உள்ள போயிட்டு இருக்கான். காலை லேசா தூக்கி வைக்கவே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கால் வலிக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் பொறுத்துக்கிட்டு அவன் உள்ள போயிட்டே இருக்க பயங்கர கோபத்தோட போறான். அடுத்து ஒரு பெரிய பொருள் இருக்கு, இதை தாண்டி தான் அவன் போகணுமா, இதை எப்படி தாண்டது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்பா அவருக்கு அடிபட்டிருக்கு, தாண்ட வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு யூச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. சடங்குனா தாண்டி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா வேணும்னே சொல்லிட லூஷு முடிவோட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வலியெல்லாம் பொறுத்துட்டு அந்த இதை அப்படியே ஒரு வழியா தாண்டிடுறான். அவனுக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. நேரா போய் மண்டி போட்டு கல்யாணத்துக்கான அந்த சடங்கை யூச்சியோட சேர்ந்து நடத்த ஆரம்பிக்கிறான். கல்யாணம் ஒரு வழியா முடியுது. யூச்சியும் லூஷுவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஒரு வழியா வெய்ஃபா திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. வந்து பார்த்தா எல்லாரும் அங்க யாருமே இல்ல, கிளம்பி போயிடுறாங்க. வெயிட் பண்ண ஆளுங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பேர் தான் மிச்சம் இருந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம ரெண்டு பேரும் ஒயின் குடிக்க ஆரம்பிக்கலாம், சடங்கு முடிக்கணும்ல அப்படின்னு சாங்க சொல்ல ஆரம்பிக்க வெய்ஃபா ஓடுறா. ஒரு நிமிஷம் அப்படின்னு போயிட்டு, நான் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஏன்னா என்ன நீங்க வேணும்னே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா வேற வழி இல்லாம, ஆனா உங்ககிட்ட எல்லாமே இருக்கதால ரோஸ் பூ ஃப்ரெஷ்ஷான பூவை வச்சு இந்த ஒயினை நானே பண்ணேன், ப்ளீஸ் இதை குடிங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை சாங்கு வாங்கிக்கிறான். சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரெண்டு
2 பேருமே சேர்ந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிறதுக்காக அந்த பாத்திரத்துல ஒயின் குடிப்பாங்கல்ல, அதே மாதிரி குடிக்கிறாங்க. அந்த இடத்துல யாரு ஃபர்ஸ்ட் தோத்து போய் கல்யாணம் பண்ணிக்க போறதுன்னு ஒரு பெட் இருந்ததுல, அந்த பெட்டை பார்த்துட்டு வெய்ஃபா சாங்க 2 பேரும் வலியுறாங்க. அவமானமா இருக்கு. சாங் அதை மறைச்சு வைக்கிறான். அங்க சூச்சு வேகமா ஓடி வந்துடுறா. அப்பா உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்ல, உடனே அந்த பக்கம் பார்த்தா நம்ம மாஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்துடுறாரு. என்ன மாஸ்டர், ஆமா ஓட்டுல இருந்து வெளியே வர மாதிரி வந்துட்டீங்கன்னு நம்ம சாங்கு கிண்டல் பண்ண ஆரம்பிக்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான கல்யாணம் நடக்குது, அதுவும் இல்லாம இவ்வளவு சிம்பிளா கல்யாணம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உனக்கு ஒன்னே போட்டு வேண்டாம், போ முறைப்படி கல்யாணம் பண்ணும், நீங்க 2 பேரும் அலங்காரம் பண்ணிட்டு வாங்க, மறுபடியும் இந்த இடத்துல நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்ல, சாங் உடனே ஓகேன்னு சொல்றான். வெய்வா வந்து ஆளுங்க எல்லாம் மேக்கப் பண்றதுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. கிட்டத்தட்ட ஒரு வில்லனாவே மாறிட்டான் லூஷு. இப்ப 2 செட்டுக்கும் கல்யாணம் வேற நடக்க போகுது. தொடர்ந்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.